இன்னொரு முக்கியமான மேட்டர் இந்த பூண்டு உரிச்சு போட்டத இவர் வந்து ஸ்ட்ராட்டஜின்ற மாரி கிட்டத்தட்ட இத ரெஃபரே பண்ணாம வுட்டார். அது நீங்க வந்து டாஸ்க்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அது வந்து அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் நான் கேள்வி கேட்டேனா? இல்ல நீங்க வந்து ஆக்சுவலா பால தூக்கி போய் அவர் உள்ள வைக்கிறாரா? அந்த பால நீங்க போய் எடுத்துட்டு வந்து கூட நீங்க டீ போட்டுருந்துருக்கலாம். அத புடுங்கிட்டு வந்துருக்கலாம். நீங்க எப்படி வேணா பண்ணலாம். அதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாரு. அதுல அந்த பூண்டு மேட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு இவரு வரவேற்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. நம்ம அத பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். எப்படி உன் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு தெரிஞ்சு அவனுக்கு கெட்ட பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக, இது உன் வீடு தானே! உன் வீட்டுக்கே ஒரு கெட்ட பேருன்ற அந்த இது வரணும்ல உன் ஃபீலிங். அது இல்ல அதுதானே இந்த பிக் பாஸ்ல இருக்கவங்க எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மேட்டர்ல மட்டும் எப்படி வந்து அது வீடுங்கிறத தாண்டி இதனோட டாஸ்க்கு, என்னுடைய கோல் அப்படிங்கிற எப்படி போகும்? அத எப்படி ஒரு ஹோஸ்ட்டே வந்து அத எதிர்க்காம இருப்பாருங்கிறது என்னோட கேள்வி. கண்டிப்பா அது வந்து அந்த பூண்டு மேட்டர இவர் எதிர்த்து கேட்டிருந்திருக்கணும். அதாவது வந்து "எப்டி அப்படி உரிச்சு போடுறீங்களே, உங்கனால அதுக்கப்புறமா பெருக்க முடிஞ்சுதா அத?" அப்படின்னு கேட்கணும் இவரு. ஏன்னா, நீங்க அவங்க பெருக்குற வீடியோவ பாருங்க. அந்த சனிக்கிழமை என்ன நடந்துச்சு நைட்டுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நைட்டோடது காட்டுறாங்கல்ல, அந்த நேத்து எபிசோட்ல. அந்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து பெருக்குற மாரி படுத்துட்டு, உருண்டுட்டுலாம் பெருக்குவாங்கல்ல. அந்த கிச்சன் பக்கத்துல அவங்க பெருக்கும்போது, அந்த பூண்டு அங்கிருந்து எடுக்கவே முடியல. இவரு வந்து சூப்பரா இத வந்து அரோரான்னு நெனைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. இது வந்து அரோரான்னு தான் நெனைக்கிறேன். இது வந்து ஒரு லாங் டெர்ம் இதா இருக்க போதுன்னு நெனைக்கிறேன் இந்த வீட்ல. இது வந்து இன்னைக்கு நாளைக்கு கூட்ட முடியுது முறைன்றத தாண்டி இந்த பூண்டுகள்ன்றது இவங்க உரிச்சு போட்டதுக்கு எங்கெங்கேயோ சிதறி போயிடுச்சு. கிச்சனுடைய இது கீழலாம் போயிடுச்சு. சோஃபா கீழலாம் போயிடுச்சு. இது அவ்ளோ சீக்கிரத்துல அழிக்க முடியாத ஒரு லாங் டெர்ம் அஃபெக்ட் ஆகுற மாரி ஒரு விஷயத்த இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு அன்னைக்கு பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. அத நான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணேன் இந்த சனிக்கிழமை எபிசோட்ல. இவங்க பெருக்கட் ஏன்னா வந்து அது ஒரு மாரி மேட்டா இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த நம்ம கிச்சன்லலாம் ஒரு மாரி டைப் ஆஃப் மேட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து ஒரு மாரி அந்த முள்ளா கொஞ்சம் சொரன்னு இருக்கும் ம். தெரியுமா? அந்த மாரி மெட்டீரியல் நெனைக்கிறேன். அது 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 வந்து ஃபிக்ஸ்டு மேட்டர் அது. அவங்க போட்டாங்க எல்லாரும். ஏற்கனவே பிக் பாஸ் வீட்ல போடப்பட்டிருக்கு. அதுல போய் இந்த இதெல்லாம் ஒட்டியிருக்குது. இவங்க அப்படி பெருக்குறாங்க. அது வரவே இல்ல. நீ கைய விட்டு விட்டு ஒண்ணு ஒண்ணா பிக் பண்ணணும். அந்த ரேஞ்சுக்கு அது இருக்குது அங்க இன்னுமே அந்த குப்ப. அப்படிப்பட்ட ஒரு மேட்டர் எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு கணக்குல போய் இவரு அட்ரஸ் பண்ணாம இவரு விட்டாரு அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான மேட்டரா இருக்குது. அது ஒண்ணு.